வணக்கம் வணக்கம் வணக்கம். தமிழ் சீரியல் உருட்டு இதுல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது சின்னஞ்சிறு கிளியோட 44வது எபிசோடு தான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு ஆரம்பத்திலே தீபாவுக்கும் தீபாவோட மாமியாருக்கும் பயங்கரமான ஒரு கிளாஸ் தான் போயிட்டு இருந்தது. அதாவது தீபா சரியான ஃப்ராடுன்னு தேவிக்கு, அதாவது தீபாவோட மாமியார் கண்டுபிடிச்சிட்டார். எப்பா நீ எவ்வளவு ஃப்ராடுத்தனம் வேணா பண்ணிருக்கலாம், ஆனா நீ என்கிட்ட இருந்து தப்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி தீபா மாமியார் இப்பவே அது அவளுக்கு ஒரு கடிவாளம் போட்டிருக்காங்க. அதாவது ஒரு சத்தியம் வாங்கிட்டாங்க. இனிமேல் நான் என்ன சொன்னாலும் சரி, நான் என்ன பண்ணாலும் சரி, நீ ஏன் சொல்லுபடிதான் காலம் ஃபுல்லா நீ நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தியம் வாங்கிடுறாங்க. தீபாவும் சரித்த நான் இனிமேல் நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன், ஆனா எனக்கு கார்த்தி மட்டும் எனக்கு கண்டிப்பா வேணும்னு சொல்லி அந்த சத்தியம் பண்ணிடுறான். ஆனா தீபாவை நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும் இந்த சத்தியம்லாம் முடிஞ்சு போச்சு, அவ பண்ண உடனே முடிஞ்சு போச்சு. அதாவது குடிகாரம் பேச்சு விடிஞ்சாதான் போச்சு, தீபாவோட சத்தியம் பண்ண உடனே முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஏன்னா தீபாவோட கேரக்டரே அந்த மாதிரி தான். ஆனா இப்படி ஒரு மருமகளுக்கு இப்படி ஒரு மாமியாரும், இப்படி ஒரு மாமியாருக்கு இப்படி ஒரு மருமகம் கிடைக்கிறது தான் அல்டிமேட்டு. அதுக்கப்புறம் தீபாவை காலில் விழுந்துலாம் மன்னிப்பு கேட்கிற மாமியார்ட்ட, நான் தெரியாம பண்ணிட்டேன், நான் நிறைய அரியர் வச்சிருக்கிறது உண்மைதான், நான் இன்னும் வேலைக்கே போகல, ஆனாலும் நான் ஏமாத்தி தான் உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டும் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறான். அந்த மன்னிப்பு கேட்கிற டயத்திலேயே பார்த்து பாத்தீங்கன்னா இந்து உள்ள வந்துடுறான். இந்து உள்ள வந்தோடனே ஒரு ஆச்சரியமா இருக்கு, அக்கா என்னாச்சு என்ன பிரச்சனையா அப்படின்னு கேட்கும்போது அவ மாமியாக்காரி எப்படி பாருங்க, அவ தீபாக்கும் பெரிய ஆள் இல்ல, கரெக்டா சமாளிச்சிட்டா இந்து கிட்ட. அதாவது என் மருமோ என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறா, இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி மருமகளை காப்பாத்தி விட்டுட்டா. உடனே அடுத்து ஒரு பெரிய அணுகுண்டை தூக்கி போடுறா. என்ன அணுகுண்டு? அதாவது தீபாவுக்கும் என் பையனுக்கும் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னா நீங்க 20 லட்சம் ரூபாய் எங்களுக்கு கொடுத்தாகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய கடப்பாரே தூக்கொண்டு போட்டாச்சு. ஏன்னா நாங்க தீபா இல்லைன்னா நான் வேற இடத்துல பொண்ணு பார்த்திருந்தோம் அப்படின்னா இதை விட நாங்க நல்ல நல்ல பொண்ணு எல்லாம் பார்த்திருப்போம், நல்ல வசதியான குடும்பத்தெல்லாம் பார்த்திருப்போம். போயும் என் பையன் இப்படி உங்க அக்காவை பிடிச்சிட்டு வந்துட்டான், ஒண்ணு இல்லாத குடும்பத்துல பொண்ணு எடுக்க எங்களுக்கு என்ன இருக்கு, அதனால நீங்க 20 லட்சம் ரூபாய் கொண்டு வாங்க, கல்யாணத்தை பத்தி நம்ம பேசலாம், இல்ல அப்படின்னா கண்டிப்பா உங்க அக்காவை நீ வேற எவனுக்காச்சும் கட்டி கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்ற. இந்துக்கு இது சரியான சாக்கு. ஆத்தி என்னடா பண்றது, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கல்யாணத்துக்கு அது இதுன்னு சொல்லி நம்ம உண்டியில உடைச்சோம், நம்ம அம்மா நகையை வித்தோம், இப்ப என்னடா 20 லட்சத்தை கேட்கறாங்களே அப்படின்னு பார்த்து அப்படி சாக்காய் போய் நிக்கா. உடனே தீபாவும் சரித்த நாங்க ஏதாச்சும் பார்த்து நாங்க எங்க வீட்டுல போய் பேசிட்டு உங்களுக்கு நாங்க சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்கு கூட்டு போறா. வீட்டுக்கு கூட்டு போன இடத்துல தீபா, இந்து, அவங்க அப்பா 3 பேரும் டிஸ்கஸ் பண்றாங்க. என்ன அப்படின்னா தீபா நான் வேணா ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பெரிய யோசனை சொல்றேன், ஏன்னா அமெரிக்க ஜனாதிபதி பாத்தீங்களா கரெக்டா யோசனை சொல்லுவாங்க, எப்படி வீட்டை வித்துருங்க. தீபாக்கு என்ன தெரியும், ஒண்ணு கடன் வாங்க தெரியும், இல்லைன்னா ஏமாத்த தெரியும், இந்த 2 தான் கரெக்டா பண்ணுவாங்க. அதனால மறுபடியும் ஒரு மாஸ்டர் பிளான், இந்த வீட்டை அடமானம் வச்சிருவோம், அடமானம் வச்சு என்ன எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க, நான் மட்டும் நல்லா இருக்கேன், நீங்க எல்லாரும் நாசமா போங்க, எக்கேடு கெட்டு போங்க, எனக்கு என்ன கவலை அப்படிங்கிற மாதிரிதான் தீபா அவங்க அப்பாட்ட சொன்னா. அவங்க அப்பாவுக்கு சரியான டென்ஷன், எனக்கு கடனை வாங்கணுமா, நாங்களே கஷ்டப்பட்டு கஞ்ச காய்ச்சி குடிச்சிட்டு இருக்கோம், நீ பாட்டுக்கு கடனை வாங்கணுமா கடன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம உடனே தீபா ஆமா நீங்க இல்லாத அம்மா சென்டிமெண்ட் அந்த வீட்டை வச்சுக்கோங்க, இருக்கிற என்ன வாழ விடாதீங்க, கூடிய சீக்கிரத்துல எனக்கும் ஒரு போட்டா அம்மா பக்கத்துல ஒரு போட்டா அடிச்சு வச்சிருங்க, அப்புறம் என்னையும் நீங்க தேவம்மா கும்பிடுறதுல ஒரு பிரோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு தீபா கோவமா போய் வீட்டுக்குள்ள போய் கதவு போடுறான். கதவு பூட்டி கையை இருக்கிற மாதிரி ஆக்ஷன், நம்ம சின்ன பிள்ளை எல்லாம் முட்டாய் வாங்கி தெரியலன்னா ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் போடுவோம்ல, அந்த மாதிரி கையை இருக்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன் போட்டு வீட்டுல உள்ள எல்லாரும் மண்டையும் கழுவிடலாம். ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த இந்து தான், ஹீரோயின் தான் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம். ஏமா நீ நல்லவளா இருக்கலாம், அதுக்கு நீ ஏக்கர் கணக்காலாம் நீ நல்லவளா இருக்கக்கூடாது, என்னதான் இருந்தாலும் உன் அக்காவா இருந்தாலும் நீ என்ன பண்ணணும், தப்புன்னா தப்பு, 20 லட்சம் கொடுக்க முடியாது, அப்ப இல்லைன்னா உனக்கு இந்த பையன் வேண்டாம், வேற ஏதாச்சும் உன் வாழ்க்கையை பாரு, இல்ல நீயே ஏதாச்சும் ஒண்ணு பாத்துக்கோ, எங்களால முடியாது, வீட்டெல்லாம் அடமானம் வைக்க முடியாதுன்னு தெளிவா சொல்லுவா. அக்கா என்ன சொன்னாலும் ஐயா அக்கா பாவம் அக்கா பாவம் அக்கா பாவம்னா பிறகு கடைசியில நீ தான் பாவமாவ. ஏன்னா ஆத்தே போட்டாலும் அளந்து போடணும்னு தான் நம்ம ஊர்ல இருக்கு. சும்மா நீ ஹீரோயின் அப்படிங்கிறதுனால நல்லவளா இருக்கலாம், அதுக்கு நீ இவ்வளவு நல்லவளாலாம் உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ ஹீரோயினா இருந்தாலும் அதுதான் உண்மை. ஸோ அதுக்கப்புறம் இவங்களுடைய சண்டை எல்லாம் முடிஞ்சிட்டு இன்னைக்கு அப்புறம் டைரக்டா நம்மளுடைய பண்ணையார் வீட்டுக்கு போகுது. அங்க பாத்தீங்கன்னா மூத்தவர், நடுவர், இளையவர் 3 பேர் இருக்காங்களா கர்ணா. ஸோ கர்ணாவை சாப்பிட்றதுக்கு என்னாலும் பாத்தீங்கன்னா கீழே தான் உட்காருவாரு, டைனிங் டேபிள்ல உட்காரவே மாட்டார். ஆனா முறையா புவனா கர்ணாவோட வருங்கால மனைவி அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால அவ ஆசையா கூப்பிடுறா, இல்ல நீங்க டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிடுங்க, ஒண்ணும் இல்லை அப்படிங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி
கருணாவை வலுக்கட்டாயமா முறையா இந்த வீட்டுல இத்தனை வருஷத்துல டைனிங் டேபிள்ல உட்கார்றான். ஸோ உட்கார்ந்த உடனே பாத்தீங்கன்னா அந்த மூத்தவர் நடுவர், அதாவது நம்ம திவாகர் எல்லாருக்கும் வந்து பயங்கரமான கோவம். என்னடா இவன் இப்படி வந்து நம்ம இருக்கும்போதே டைனிங் டேபிள் வந்து உட்கார்றானே அப்படிங்கிற மாதிரி கோவத்தோட பாக்குறாங்க. அதோட முடிக்கிறாங்க. ஸோ வரக்கூடிய நாட்கள்ல இன்னும் நிறைய சீரியல்ஸ் வந்து நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.